சத்யராஜ் வந்து அவங்க பொண்ணு எழுந்திருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து எம்ஜிஆரோட பக்தர். அவரு இன்னைக்கு வந்து அவங்களோட பொண்ணு வந்து அதை எப்படி அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இல்லைங்களா? அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, அவருடைய மகளுடைய தனிப்பட்ட முடிவு. இதுக்கு வந்து இந்த முடிவு எடுத்ததுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குமோ அதை வச்சுதான் நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் வரலாம், ஒரு முடிவுக்கு வரலாம். அகற்றத்துக்கு வந்து இன்னும் 13 எம்ஓஎஸ் வந்து எழுதப்பட்டிருக்காங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி விமர்சனம் கொடுத்திருக்காரு. 3 பௌர்ணமி ஆனாலும் ஸ்டாலின் தான் தமிழக முதலமைச்சர். அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னது வந்து உண்மை. அதாவது மக்கள் மத்தியில இருந்து மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்கு, மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு, அவங்க படுற கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எப்படி எல்லாம் உணர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது, இப்ப இருக்கிற ஆட்சியினுடைய செயல்கள் வந்து அவங்க எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சரியான ஒரு கணக்காக அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலா யாரு என்ன சொன்னாலும் அதை அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க.